ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனல்ல நம்ம கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்க நாம யாரையும் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணல. இங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நாம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் எப்படி அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்றத பார்ப்போம். பெருசா எதுவும் ரெஸ்பாண்ட் ஆகல. காரணம் மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் அப்படின்றதே இல்லாம போயிடுச்சு. மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ஒரு 10 பாயிண்ட்ல ஓபன் பண்றான். அதை நம்ம கேப் அப் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஒரு கேப் அப்ல ஓபன் பண்ணியிருந்தாலுமே மார்க்கெட்ல மொமெண்டம் அப்படின்றது சுத்தமாவே அன்னைக்கு இல்லை. காரணம் ஏடிஎம் பிரைஸ் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு டிகே அப்படின்றது மட்டுமே தான் நடந்துகிட்டு இருந்தது. 550 ஓவரால் ஒரு கடந்த ஒரு வாரத்துல இருந்த ஹையையும் பிரேக் பண்ணி அதுக்கும் மேல ஓபன் பண்றான். அப்படி இருக்க பட்சத்துல ஒரு கால் செல்லர்லாம் என்ன பண்ணி ஆகணும், அவனுக்கு லாஸ் வரக்கூடிய இடமா இருந்திருக்கும். அங்க பிரீமியம் டிகே அப்படின்றது நடக்கல அப்படின்ற பட்சத்துல தொடர்ந்து அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருந்திருப்பான். ஆனா வெள்ளிக்கிழமை காலையில நமக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கல. பிரீமியம் டிகே அப்படின்றது நல்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்தே டிகே அப்படின்றது நல்லாவே நடந்துருச்சு. ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். செல்லரோட மார்க்கெட்ல செல்லருக்கு சாதகமாவே மார்க்கெட் இருக்குது அப்படின்ற பட்சத்துல செல்லர் உடனே எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படவே மாட்டான். அதனாலதான் மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம போயிடுச்சு. மார்க்கெட் என்னதான் சைட்வேஸ்ல இருந்தாலுமே சைட்வேஸ்ல அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. நாம சொல்லியிருந்த அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலதான் இருந்திருக்கு. வேகமான ஒரு ட்ரெண்டான மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாலுமே நாம சொல்லியிருந்த மாதிரி அப் சைட்ல தான் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. டவுன் சைடுக்கு நாம சொல்லியிருந்தது பாத்தீங்க அப்படின்னா 25,350 இந்த ஸ்ட்ரைக்கு கீழே இருந்தாதான் டவுன் சைட் மூவ்மெண்ட் சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரைக்குக்கு நாம சொல்லியிருந்த 550 ஸ்ட்ரைக்குக்கு மேல இருந்தாலுமே பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கல. அதே நேரத்துல நம்ம கொடுத்திருந்த R1 வந்து ரீச் பண்ணல. ஆக்சுவலா இந்த இடத்துல R1 வந்து ரீச் பண்ணி இருந்திருக்கணும். இந்த ஹை அப்படின்றது நம்மளோட R1 இருந்திருக்கணும். ஆனா இல்ல. அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாம ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றதுல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் அங்க நடந்திருக்கு. மார்க்கெட் அப்படின்றது எல்லா நாளுமே கரெக்டா தான் இருக்கும். தப்பு நாம தான் பண்ணுவோம், மார்க்கெட் பண்ணாது. ஓகேங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்துட்டு வரேன். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தது தான். 25,500 புட்டு, 25,550 கால். அந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 25,805, 25,725, 25,570, 25,494. இதுதான் நாம நாளைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இதை தாண்டி பிரீமியம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ல நல்ல ஒரு டிகே அப்படின்றது நடந்திருக்கு. நமக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பனிங்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 170 பாயிண்ட் பக்கத்துல இருந்தது. இப்போ க்ளோசிங்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 140 பாயிண்ட் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 30 பாயிண்ட்டுக்கும் அதிகமா நல்ல ஒரு டிகே அப்படின்றது நடந்திருக்கு ஒரே நாள்ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரீமியத்தை பொறுத்தவரை இன்னமும் நமக்கு ஹை போறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற கண்டிஷனை பிரீமியம் அப்படின்றது சொல்லவே இல்லை. ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்தது அப்படின்னாலுமே மார்க்கெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 25,550 அப்படின்றது நாம வெள்ளிக்கிழமைக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 550க்கு மேல இருக்கிற வரையும் ஒரு மேல அப்சைட்ல பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்ல பிரீமியம் சப்போர்ட் இருக்கிற வரையும் மார்க்கெட் மேல போக தான் பார்க்கும், ட்ரெண்டா மேல போகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக் பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 550 அப்படின்றது ரெசிஸ்டன்ட். அதை பிரேக் பண்ணி மேல போகும்போது நல்ல ஒரு ட்ரெண்டான இருக்குது மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த ரெசிஸ்டண்டா இருந்தது சப்போர்ட்டா மாறிடுச்சு.
ஸோ மார்க்கெட் 550 இந்த ஏரியா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பு. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்னதான் இந்த 550வே ஒன்ஸ் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாலுமே அடுத்தடுத்து இருக்கிற ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்குமே மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு. இது எல்லாமே மார்க்கெட் ஒரு ஹை போற ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல தான் அந்த சப்போர்ட்டுங்க உடைச்சாலும் அடுத்தடுத்த ஏரியாவை ஈஸியா பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பா மாறும். அப்படி இல்லைன்னா அந்த சப்போர்ட்டுங்க எல்லாமே ஸ்ட்ராங்கா செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு. நாம நம்மளோட சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து லாஸ்ட் வீக்கோட ஹை லோ. நீங்க இப்போ 1 வீக் கேலண்டர் போட்டீங்க அப்படின்னா அதுல என்ன ஹை லோ இருக்கோ, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை லோ என்ன இருக்கோ அதை நாம மார்க் பண்ணியிருக்கோம். அதை தான் வீக்கோட ஹை வீக்கோட லோ அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிப்போம். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாவோ இல்லை நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாவோ செயல்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸ்பாட்டை மட்டுமே நீங்கள் வச்சு பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஓகேங்களா? எப்பவுமே உங்களோட சார்ட்லையும் ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ, அதுக்கடுத்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ், லைவ் மார்க்கெட்டில் அன்னைய நாளோட ஓப்பன் ப்ரைஸ், இது எல்லாத்தையுமே உங்கள் சார்ட்டில் எப்பயுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லெவல்ஸ் எல்லாம் அந்த லெவல்ஸை தாண்டி சும்மாவே ஒரு கோடை போட்டுட்டு அந்த கோடில் மார்க்கெட் திரும்பிடும் இல்லை அதை பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நீங்களாவே ஒரு முடிவுக்கு வராதிங்க. நீங்கள் ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா அந்த கோடு எதனால ரெஸ்பாண்ட் ஆகணும் அப்படின்ற லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அந்த கோடை நீங்கள் எதை பேஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஒரு ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் லைவ் மார்க்கெட்டில் இருக்கா இல்லையா, அந்த ப்ரீமியம் டிகே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லைன் பிரேக் ஆக போகிறது கிடையாது. இல்லை அந்த ப்ரீமியம் டிகே ஆகலை, அப்ரிசியேஷன் ஆகுது அப்படின்னா அந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போக வாய்ப்பு. இந்த மாதிரி நீங்கள் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவும் சுலபமாக இருக்கும். அதிகப்படியாக ஓவர் ட்ரேட் அப்படின்ற இடத்துக்குள்ள நீங்கள் போக மாட்டீங்க. ஓவர் ட்ரேட் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் லாஸ் அப்படின்ற பிரச்சனையே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம திரும்ப இன்னொரு தடவை சொல்லிக்கிறோம். இங்கே கொடுத்துருக்க லெவல்ஸ் எதுவுமே பை பண்ணுறதுக்கோ இல்லை செல் பண்ணுறதுக்கோ உண்டான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. மார்க்கெட்டை ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி எப்படி பார்க்கணும் அப்படின்றத தான் நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.